மிதுன ராசி அன்பர்களே, ஆடி மாதம் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இந்த மாதத்தில என்ன பலனெல்லாம் நீங்க எதிர்பார்க்கலாம்? எதுலெல்லாம் கவனமா இருக்கணும்? கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதா? பாதகமா இருக்கிறதா? வழிபாடு எது? இதையெல்லாம் பார்க்கணும். முதல்ல உங்களுக்கு சாதகமான அம்சம். சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து உங்க ராசியில இருந்து 2ஆம் இடத்திற்கு வரார். அதான் ஆடி மாதம்னு சொல்றது. 2ல சூரியன் இருக்கிறத நம்ம நேரடியாக நற்பலனாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனா 2ல சூரியன் இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, தைரியமா, போல்டா அவங்க வந்து மனசுல நெனச்சத அப்படியே பேசிடுவாங்க. "இத சொல்லலாமா? சொன்னா அவர் எப்படி எடுத்துப்பார்? இதனால ஏதாவது பிரச்சனை வந்துருமோ? இப்படி நம்ம பேசக்கூடாதோ?" அப்படின்ற யோசனைலாம் இருக்கவே இருக்காது. அப்படியே அவங்க வந்து கிளீன் ஸ்லேட் அப்படியே திறந்த புத்தகம்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ அவங்க மனசுல நெனச்சதெல்லாம் பேசுவாங்க. ஆனா, அவங்களுக்கு வந்து வெளியில என்ன இருக்குன்னா, கோவக்காரன், இல்ல வந்து ஜாஸ்தி பேசுறாங்க, அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா, அவங்க வந்து மனசுல எதுவும் வைத்துக்கொள்ளாம பேசக்கூடியவர்கள், தைரியமாக பேசக்கூடியவர்கள். இன்னொரு விஷயத்த அதில ஆட் பண்ணிக்கலாம். உண்மையாக, நேர்மையாக பேசக்கூடியவர்கள்னு சொல்லலாம். ஏன்னா, சூரியன்னு சொன்னாலே அவர் தான் பிரதானம். அவர் தான் சீஃப். அப்போ ஒருத்தர் தலைவர், சீஃப் அப்படின்னு சொன்னா, கீழ இருக்கக்கூடியவர்களுக்கு பயந்து அவர் பொய் சொல்லணும்னு அவசியம் இருக்காதுல்ல. கீழ இருக்கக்கூடியவர் வேணா பொய் சொல்லலாம். லீவ் வேணும், லேட்டா வந்துட்டேன் அப்படி சொல்லி ஏதாவது விஷயங்கள் பொய் சொல்லலாம். ஒரு வேலை தவறா பண்ணிட்டேன் அப்படின்னா, ஏதோ ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி தேடலாம். மேல இருக்கக்கூடியவர் யாருக்கு பயப்படணும்? ஏன் பொய் சொல்லணும்? அப்ப சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 2ல இருக்கிறனால, நீங்க வந்து அந்த தைரியமாக பேசக்கூடிய ஒரு பலனை இப்ப பெறுகிறீங்க. இதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் பேசாம இருந்துட்டீங்களோ, பேசுனா ஒரு வேளை கிடைச்சிருக்குமோ, வாய் திறந்து கேட்டிருந்தா குடுத்துருப்பாங்களோ அப்படின்ற மாரி இருந்தா, இப்ப நீங்க கேட்கலாம். அது எது எதுக்கெல்லாம் வரும் அப்படின்னு கேட்டா, படிக்கிறதுக்கு உதவி வேணுமா? கேட்கலாம். எதனால ஃபர்ஸ்ட்டு இத சொல்றோம்? ராசியாதிபதி புதன். அந்த புதன் என்ன பண்றாருன்னா, ராசியில ஆட்சி பலம் பெறுகிறார். அப்புறம் 2ஆம் இடத்துல இருக்கார். 2ஆம் இடம் இந்த வாக்கு ஸ்தானம் அப்படின்னு சொல்றது. அப்ப இந்த சூரியன், புதனுடைய சேர்க்கை இந்த மாதத்துல ஏற்படும். அதனால அவங்க 2 பேரும் சேர்ந்து 2ல இருக்க போறாங்க. அப்ப படிக்கிறதுக்காக உதவிகள் கேட்கலாம். 2வது வேலைக்காக நீங்க வந்து நெறைய ட்ரை பண்றீங்க. வேலை கிடைக்கல. உங்களுடைய திசை வந்து சாதகமா இல்ல. உங்களுடைய ஜீவன ஸ்தானம் ஜாதகப்படி உங்களுடைய 10ஆம் இடம் வந்து கொஞ்சம் பலமா இல்ல. அப்ப சுயமா சொந்த கால்ல நின்னு நீங்க வேலை தேட முடியலன்ற ஒரு நிலை இருந்தா, கொஞ்சம் இறங்கி வந்து யார் மூலமா ஒரு ரெஃபரன்ஸ் நீங்க கொஞ்சம் சொல்லுங்க, ரெக்கமெண்ட் பண்ணுங்க, இல்ல எங்க வேலை இருக்கு அப்படின்ற மாரி கேட்டு நீங்க வேலைக்காக முயற்சி பண்ணும்போது கிடைக்கும். பிசினஸ் சம்பந்தமா யார் நல்ல ஒரு திறமைசாலியோ, நல்ல உழைப்பாளியோ, யாருக்கு நல்ல டைம் ஒர்க் அவுட் ஆகுதோ, அவங்கள கூட சேர்த்துக்கிட்டு உங்க பிசினஸ்ல நீங்க முன்னுக்கு வரலாம். இதெல்லாம் வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம். இந்த பேசி ஜெயிக்கிறதுக்கு. அதன் பிறகு குடும்பத்தில இருக்கக்கூடிய பிரச்சனைகள பேசி தீர்க்கலாம், முடிவுக்கு கொண்டு வரலாம். சில சமயத்தில பேசினா தான் பிரச்சனையே ஆயிடும். பேசாம இருந்தா கூட பரவால்ல அப்படின்ற மாரி இருந்திருக்கும். சில சமயத்தில பேசினா தான் சரியா வரும், பிரச்சனை தீரும்ன்ற மாரி இருக்கும். அப்படி மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் உட்கார்ந்து பேசி சமரசம் செய்து கொள்வதற்கு உகந்த அம்சம் இருக்கிறது. அதற்கு அடுத்ததாக உங்க ராசிக்கு செவ்வாய் வந்து 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ராசிக்கு வரப்போறார். அதாவது இந்த மாதத்தில 12 ராசி இந்த 2 இடங்கள்ல செவ்வாய் இருக்க போகிறார். இந்த செவ்வாய் யாருன்னு கேட்டா நேரடியா 6ஆம் அதிபதி. அப்ப அவர் வந்து ஒரு சத்துரு, ஒரு எதிரி. அந்த எதிரி வந்து ராசிக்குள்ள வரப்போறாரு. ராசியில இருந்த ராசியாதிபதி புதன் ராசியிலிருந்து வெளியேற போறார். அப்ப என்னன்னா, நம்முடைய பலம் குறைந்து எதிரியுடைய பலம் அதிகமாகுது அப்படின்ற மாரி வரும். அப்படி உள்ள என்டர் ஆகும்போது என்ன பண்ணுவாருன்னா, செவ்வாய் வந்து பலமா வருவார். ஏன்னா, அந்த மிருகசீரிஷம்னு சொல்லக்கூடிய தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில அவர் வருவார். அதன் பிறகு ராகுவுடைய சாரத்துக்கு வருவார். அதன் பிறகு குருவுடைய சாரத்துக்கு வருவார். இதில நேரடியாகவே செவ்வாய், குரு இந்த 2 கிரகங்கள் மிதுனத்திற்கு அவ்வளோ சாதகமான கிரகம் இல்ல. ராகு பரவால்ல. ஏன்னா, இப்போ 9ஆம் இடத்துல இருக்கார் அப்படின்றதுனால. அதனால செவ்வாய் ராசியில வர்றதுனால நீங்க ஒரு துணையை வைத்துக் கொள்ளணும். முதல்லேருந்து நம்ம சொன்ன மாதிரி அப்படியே ஒரு ஹெல்ப் உங்களுக்கு வேணும். ஒருத்தர் வந்து கூட சப்போர்ட்டுக்கு இருக்கணும். அவர வச்சுட்டு படிக்கிறது, வேலை பார்க்கறது, பிசினஸ் பிரச்சனை எல்லாம் சரி பண்றது, இதுக்கெல்லாம் நீங்க இந்த மாதத்தில பயன்படுத்திக் கொள்ளணும். குறிப்பா சொல்லணும்னா, உடல் உபாதை இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்கள் அத சரி பண்ணிக்கலாம். அப்படி நீங்க ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்னு சொன்னா, மருத்துவமனைக்கு போறீங்க. ஒரு டாக்டர் போய் கன்சல்ட் பண்ண போறீங்க. அப்பாயின்ட்மென்ட் வாங்குறீங்கன்னா, தனியா போகக்கூடாது. கூட யாரையாவது குடும்ப நபர்கள கூட்டிட்டு போங்க. இல்ல அப்படின்னு சொன்னா, ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கூட்டிட்டு போங்க. கூட அக்கம் பக்கத்துல இருக்கவங்க, கூட வேலை பார்க்குறவங்க, யாரோ ஒருத்தர கூட நீங்க கூட்டிட்டு போனீங்கன்னு சொன்னா, உங்களுடைய அந்த உடல் உபாதை சம்பந்தமான விஷயங்கள் கூட சரியா போயிடும். அப்படியாக இந்த மாதம் உங்களுக்கு சாதகமா இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்துட்டோம்.
எப்படி பலனை அடையணும், அதற்கு என்ன வழி அப்படின்றத பார்த்துட்டோம். கவனமா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தா, உங்க ராசிக்கு 5ஆம் அதிபதியா இருக்கக்கூடியவர் சுக்கிரன். அவரே 12ஆம் இடத்துக்கு அதிபதியாவும் வருவார். அவர் 3, 4ஆம் இடத்துல இருக்கார். 3ல இருக்கும்போது கேதுவோடு, அப்புறம் 4ல நீச்சம். அப்ப இந்த சுக்கிரன் 5ஆம் இடம் சம்மந்தப்படுறார் இல்லையா? பிள்ளைகள் விஷயத்துல கவனமா இருக்கணும். மிதுன ராசி அன்பர்கள் வந்து நல்ல வயது வந்த பிள்ளைகள் உங்களுக்கு இருக்காங்கன்னு சொன்னா, கண்டிப்பா நீங்க வந்து அ அவங்களுடைய ஒரு நடத்தை எப்படி இருக்கிறது? ஒழுக்கம் எப்படி இருக்கிறது? என்ன பண்றாங்க? எப்படி படிக்கிறாங்க? யாரோடு பழகுறாங்க? கொஞ்சம் கண்காணிக்கணும். அப்புறம் உங்களுடைய பூர்வீக சொத்து சம்மந்தமா பெரிய டிசிஷன்ஸ் வந்து இப்ப எதுவும் எடுத்துறக்கூடாது. விற்கிறது அப்படின்ற முடிவுக்கு வரவே கூடாது. நெறைய செலவு பண்ணி புதுப்பிக்கணும், புனரமைக்கணும் அப்படின்ற விஷயங்களையும் கூட இப்போ எடுக்காம, அந்த சொத்து சம்பந்தமான விஷயங்கள கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணலாம். இதெல்லாம் வந்து இந்த மாதத்தில உங்களுக்கு பலனாக இருக்கிறது. வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தா, ஆடி மாதத்தில் நெறைய பண்டிகை நாட்கள் வரும் இல்லையா? அதில மிக முக்கியமா வந்து நீங்க வழிபட வேண்டியது அப்படின்னு பார்த்தா, ஆடி மாதத்தில இந்த பெருக்கு, ஆடி 18ன்னு சொல்றோம்ல, இந்த நாள். இந்த நாள் உங்களுக்கு வந்து மிகச்சிறந்த பலன்கள ஏற்படுத்தக்கூடிய நாள்னு சொல்லலாம். எல்லாருக்குமே இது அனுகூலமா இருக்கும். இப்போ இந்த மாதத்தில நீங்க இந்த நாள்ல காத்திருந்து ஒரு முக்கியமான விஷயத்த ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா, அது உங்களுக்கு நல்ல பலன்கள ஏற்படுத்தி கொடுக்கும்.